வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவு அரைக்கல டைம் இல்லை அப்படின்னா ஈஸியான குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நான் கோதுமை மாவு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1 கப் வருது. இப்போ அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு. அடுத்து இங்கே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து சின்னதாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம கோதுமை மாவில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இது கூட நம்ம கேரட் இருந்தால் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மட்டும் ஆட் பண்ண வேணாம், கொசன்னு போயிடும். இப்போ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியமாக பிசைஞ்சிக்க போகிறோம். ஓகேங்களா? இதை பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டாமல் அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அடை மாதிரி தட்ட போகிறோம். இது வந்து கோதுமை தோசை மாதிரி இருக்காது, சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து அடை மாதிரி தட்டி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக தடவிக்கலாம் எண்ணெயை பூரா. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தோசை தவாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பால் சைஸுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டுங்க, அப்போ ஈஸியாக தட்ட வரும். ரொம்ப மெலிசாக வேண்டாம், ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும். அதில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை தவா காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அதில் போட்டுடலாம். தோசை தவா காயட்டும். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டர் பேப்பர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தவாவில். இது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுருங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ 2 செகண்ட் ஆச்சு. மெதுவாக எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா கருகி போன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக இப்போ கலர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வந்திருக்கும். இப்போ இந்த சைடும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது நம்ம வந்து திருப்பி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான கோதுமை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தயிர் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.